எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கோம். கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். எக்ஸாக்டா இந்த வீடு எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச வடவெள்ளிக்கு பக்கத்துல தாலையூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. அதுக்கும் மேல உங்களுக்கு எக்ஸாக்டா வேற எதனா லொகேஷன் சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச அனன்யாஸோட நானா நானி இருக்கு இல்லையாங்க, அதோடைய ஃபேஸ் 7க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இடத்துல இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நான் வீடை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்துட்டேங்க. உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடை கொண்டு போய் சுத்தி காட்ட போறேன். இதோடைய பிரைஸ் என்ன, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் இருக்கா இல்லையா, மற்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல சூப்பரான ஒரு இடத்துல வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க வீடியோல பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா வீட்டோடைய எலிவேஷனுங்க. உங்களுக்கு எலிவேஷன் பார்க்கும்போதே ஒரு நல்ல கிராண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். வீடோடைய ஸ்கொயர் ஃபீட் சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1656ங்க. இதுல பில்டப் ஏரியா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2300ங்க. வீடோடைய ஃப்ரண்டேஜ் என்ன அப்படின்னா 30ங்க. லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58ங்க. அண்ட் வீட்டோடைய ஃப்ரண்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு சின்ன லைட்டாக ஒரு கார்டன் செட்டப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏதாவது செடிகள் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அது வீட்டோடைய அழகை இன்னும் அதிகமாகும்னே சொல்லாங்க. இப்போ நீங்கள் எலிவேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே நான் வந்து உங்களுக்கு உள்ளே கூட்டு போய் வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து மொத்தம் 4 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஹால் கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூமுங்க. இந்த 3 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கிச்சன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து 1 by 1 நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து ஒரு நல்ல சூப்பரான கேட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் வந்து 2 கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 காரும் நிப்பாட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கும் நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள வந்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து போரம் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இதுங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரும் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து போட்டுட்டாங்க. சரி, போர் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து சம்பு இருக்கா, ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 10,000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு டேப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார் வாஷ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வந்து வெளியே ஏதாவது தண்ணியோட தேவை இருக்குன்னா நீங்கள் வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேசியஸாக ஒரு பார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சைடில் நீங்கள் வந்து பார்க்கிங்க்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு குட்டி ஒரு கார்டன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளசி செடி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஈபிக்கான ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுடைய ஈபிக்கான திங்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாத்ரூம் சொல்லியிருப்பேன் இந்த வீட்டில். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் யாராச்சும் வராங்க, இல்லை உங்கள் கார் டிரைவர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான கார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 காரு 2 பைக் கூட வந்து நிப்பாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எல்லாமே பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே டோர் இருக்குது. டோரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ கூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய புடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. பாருங்க, அப்படியே உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரா வந்து ஒரு லக்ஸரியான ஒரு வில்லா வந்து எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள வந்த உடனே கொடுக்குதுங்க. இங்க நீங்க உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த சைட்ல பாருங்க, இவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய கட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் அந்த மாதிரி போனா நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டன்லாம் பார்க்கலாம். ஒரு விண்டோவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்கல. கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோல இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா மஸ்கிட்டோ மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொசு தலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது இந்த மஸ்கிட்டோ மேட் இருக்கிறதுனால. ஸோ அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் இங்கே மேலே பாருங்க, உங்களுக்கு சீலிங் லைட்டும் வந்து ஒரு சூப்பரான சீலிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஆகுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹால்லேயே 2 ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஃபேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ட்ரெண்டில் இருக்க ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி போய் சுவிட்ச் போட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு 2 ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரானோடனே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இம்ப்ரெஷனாக இருக்குது.
இப்போ நம்ம எல்லாருக்குமே தேவையான ஹால் அப்படின்னாவே அந்த ஹாலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அந்த டிவி யூனிட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WPCயில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு டிவி ஸ்பேஸ் இல்லாமல் நல்லா பெருசாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எத்தனை சைஸ் இன்ச்சு டிவி வச்சாலும் அது வந்து கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WPCயில் ஒரு சூப்பரான டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் தேட்டரு அந்த மாதிரி என்ன விஷயம் வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து கப்போர்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் திங்ஸ் வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னா அப்படியே இந்த டிவி யூனிட்லேயே நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டுங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு பூஜா யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி யூனிட் கூடயே கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ட்ராவுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் வைக்கணும் திங்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் இங்கே இந்த ரெண்டு ட்ராவ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக ஹால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சூப்பரான ஹால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. ஒரு வீட்டுக்கு கிச்சன் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் லேடிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாருங்க, பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வந்துருவாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஷிங்க்குக்கு வந்து ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிங்க்கை வந்து கொடுக்க போறாங்க. ஷிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையா இருக்கு. இப்போ சூஸ் பண்ண கலருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ரெட்டு, பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கலரை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீமை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க, உங்களுக்கு ஹாலில் எப்படி நம்ம வந்து ஒரு சீலிங் லைட் பார்த்தோமோ அதே மாதிரி கிச்சன்லேயுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு சீலிங் லைட்டும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரியான கிச்சனை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியுங்க. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, உங்களுக்கு தண்ணி எதுவுமே வந்து இந்த சைடு வராத மாதிரி கிரானைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லும் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஓவர் ஹைட் இல்லாமல் கரெக்டான ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் எல்லாருமே நின்று ஒரு கிச்சன் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து இந்த விண்டோலேயே உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ கொசு தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. சிம்னியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் வேல்யூ தான். ஒரு மாடுலர் கிச்சன் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கிச்சன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு இங்கே உங்களுக்கு சிம்னி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து வைக்க முடியாது. சிலிண்டர் வந்து வெளியே வைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சேஃப்டி பர்பஸ்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான அந்த பைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் வைக்க முடியாது. வீட்டுக்கு வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிலிண்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, எல்லாமே வந்து ஒரு சூப்பராக நீங்கள் வந்து எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கபோர்டில் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஃபோர்ஸாக தள்ளினாலுமே அது போய் பட்டாலும் அடிச்சிக்காது. அந்த அளவுக்கு ஸ்லோவாக போய் தான் வந்து போய் இதுவாகும். அதனால இதோடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வந்து வருங்க. உங்களுக்கு உடனே போய் டமால் அடிச்சா அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து சிங்க்கு கொடுக்காம கிச்சனுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சாமான் எல்லாம் கழுவிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தான். இதோடைய ஸ்பேஸ் திங்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கிச்சன் ஐட்டம்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இவ்வளோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டும் வந்து சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஒரு மாடுலர் கிச்சனை எவ்வளோ சூப்பராக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கலர் ஆகட்டும், லைட் ஆகட்டும் எல்லாத்துலையுமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் சேவிங்க. நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் இந்த ஒரு கிச்சன் மட்டும்தான், அந்த கிச்சனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஷ்வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் பைப் கனெக்ஷனோடைய ஃப்ளக் கனெக்ஷனோடய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பார்த்து பண்ணுவீங்களோ அது எல்லாமே இவங்களே பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இன்னொரு ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க. இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச மாதிரி இப்போ நான் வந்து சொல்ல தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே வந்து வீடுகள் இருக்க ஒரு ஏரியா தான். எல்லாமே ஒரு நல்ல ப்ரீமியமான வீடுகள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக கிளாஸாக இருக்க வீடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸும் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பேசணும் அப்படின்னாலும் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டில் தான் வைக்க முடியும், இன்ல வந்து வைக்கிற மாதிரி இவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சிலிண்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது, அதுக்கான அந்த பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சிலிண்டர் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
மொத்தம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பெட்ரூம்குள்ளே வந்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நான் ஆல்ரெடி பெட்ரூம் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஒரு அழகான ஒரு பெட்ரூம்ங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பெட்ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் டிவி யூனிட் வந்து இருக்காது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் கீழே கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உட்காந்து உங்கள் சிஸ்டமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக டேபிள் வச்சு உங்களுக்கு வந்து இடம் இல்லாமல் போகிறது இல்லாமல் உங்களுக்கு டிவி யூனிட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டணமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி தான் போட்டிருக்காங்க. கீழே டைல்ஸ் என்ன போட்டிருக்காங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒர்க் ஸ்பேஸை அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிரர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிரர் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் சேவிங்ஸ்க்காக இவங்க வந்து சூப்பராக நீங்கள் வந்து பீரோவே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கபோர்டு கொடுத்துருக்காங்க. அந்த இன்டீரியர் ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. கலர் செலெக்ஷன் ஆகட்டும், அதோடைய ஒர்க் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பேஸான, அதாவது நல்ல ஒரு ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு நல்ல பெரிய பெட்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்க பாத்ரூம் தான் வந்து பார்க்க போகிறோம். பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஷிங்க்குங்க. நம்ம வந்து இந்த ப்ரஷ் பண்ணிக்கிறது அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வரப்போகுது. குளிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷவரு அது எல்லாமே வரப்போகுது. பாத்ரூம் உங்களுக்கு பின்னாடி போய் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு நல்ல பெரிய பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வெட்டு தனியாக ட்ரை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெர்டர் அந்த யூபிஎஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் செப்பரேட்டாக தனியாக எங்கேயும் வெளியே வச்சு அது ஒரு பார்க்க ஒரு அசிங்கமாக இல்லாமல் அதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்டரு, அந்த பேட்டரி, அந்த மாதிரியான திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோங்க. நம்ம கீழே வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புடி அப்புறம் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப் லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது இன்னும் வந்து பார்க்கவே ஒரு அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து மேலே போயிடுவோம் வாங்க. இப்போ நம்ம மேலே வந்தோடனே நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்குங்க. இந்த லிவிங் ரூம்லேயுமே வந்து உங்களுக்கு நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே WPVCயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சீலிங் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கிச்சனில் பார்த்தோம், ஹாலில் பார்த்தோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்ட்டாக வந்து இருக்குது பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸ் கட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல விண்டோ இருக்குங்க. காற்று ஓட்டத்துக்கான எல்லா ஒரு விஷயமுமே இருக்குது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு தான் கொடுத்துருக்காங்க எல்லா டோருக்குமே. அது ரொம்பவே ஒரு பெரிய அடிஷ்னல் வேல்யூன்னு தான் சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே சொன்ன மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த ரிமோட் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. சீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து போய் இப்போது உள்ளே போயிட்டு மிச்சம் இருக்க அந்த 2 பெட்ரூமை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூமு. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூமு. டோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டோர் தான் கொடுத்துருக்காங்க. டோருக்கு ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டோர்ஸ்க்கு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமுங்க. இங்கேயுமே வந்து உங்களுக்கு டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே பார்த்த பெட்ரூம்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ்க்கு கட்டன் முதல் கொண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். எவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல சின்னதாக இல்லாமல் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. கீழே நம்ம எப்படி வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இவங்க கபோர்டு கொடுத்துருக்காங்களோ அதே கபோர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ளோர் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டீரியர் ஒர்க்ஸுமே பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அட்டாச்சாக.
அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பேஸ் சேவிங்ஸ்க்காக உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வேணால் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இந்த பெட்ரூமில் வந்து இருக்குங்க. இப்போது நம்ம 3வது பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். வாங்க. 3வது பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த லைட் முதல் கொண்டு எல்லாமே இவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே யூனிக்காக இருக்குது அந்த லைட் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக எலகெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம்ங்க. 3 பெட்ரூமில் 2 பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மஸ்கிட்டோ நெட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆஃபீஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸையும் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் பாருங்கள். 3 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் சேவிங்க. நீங்கள் எவ்வளோ துணி வேணால் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான கபோர்டு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது லைட் முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது பார்க்கும் போதே எந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது 3வது பெட்ரூமோடைய பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு பெரிய பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஷிங்க் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து ட்ரை அண்ட் வெட்டுன்னு 2 செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து பார்க்க முடியுது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க யூனிக்காக, அதாவது அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு யூனிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து சுற்றி பார்த்தாச்சு. முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போக போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனிக்குங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பால்கனினா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பால்கனி. ஈவினிங் டைமில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஒரு சூப்பரான ஒரு டைமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வியூவை மட்டும் பாருங்கள். அந்த மலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மயில் கத்துற சவுண்டு நமக்கு வந்து கேட்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியை வந்து பார்த்துட்டோம். பால்கனியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெரஸ் தான் போக போகிறோம். அதாவது மொட்டை மாடிக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். வாங்க. இங்கே நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. மழை பெஞ்சா வாஷிங் மிஷின் நனையாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. நம்ம டெரஸ் போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கு வந்தாச்சுங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ஏரியாவும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் செடிகள் வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடி வச்சுக்கலாம். நீங்கள் துணி காய் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டெரஸை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு 2 வாட்டர் டேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த மாடி மேலே நின்று உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வியூ பண்ணிங்கன்னா அதோடைய லொக்கேஷனை மட்டும் பாருங்கள். எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மலை. அப்படியே இந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சைட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் எல்லாருக்குமே தெரிஞ்ச அனன்யாஸோட நானா நானியோடைய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வரும்போது உங்களுக்கு வந்து தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தான். அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்க வீடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள் சுற்றி. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான வீடை என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. இவ்வளோ அழகான வீடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,20,00,000 lakhsங்க. அதாவது 1,20,00,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக ரொம்ப லக்ஸரியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து இருக்குங்க. மொத்தம் 1656 ஸ்கொயர் ஃபீட்டு, 2300 பில்டப் ஏரியாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஹால் கொடுத்துருக்காங்க, ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க, 4 ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 கார் பார்க்கிங் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான டெரஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெரிய பால்கனியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை விட பெரிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான ஒரு விஷயங்க. உங்களுக்கு கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரெசார்ட்டில் இருக்க ஃபீல்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் வந்து இந்த வீடு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க பேங்க் லோனும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுடைய சிபில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 85% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா
லோன் வந்து எலிஜிபிள் இருக்குங்க. நீங்கள் இந்த இடம் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வில்லா வேணுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வில்லாவும் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அம்யூனிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு வீடு தாங்க இது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது, கேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு இருக்குது. இபி ஃபெசிலிட்டிஸும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்க் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இப்போ நீங்கள் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வரும் அந்த பார்க்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு அருமையான வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.